அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு எபிசோடோட முதல் ப்ரோமோ போட்டிருக்கான். அந்த ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அவர்கள் இந்த வாரத்துக்கான கிச்சன் இன்சார்ஜாக இருக்கார். ஸோ இந்த வாரத்தில் கேர்ள்ஸ் டீம் எங்கே அந்த கோட்டை தாண்டி போகணும், இப்போ கிச்சனுக்கு வந்து சமைக்கணும் அப்படின்னாலுமே விஷால் கொடுக்குற டாஸ்க்கு தான் எல்லாருமே பண்ணணும். அப்படி இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்கில் மிகப்பெரிய முரண்பாடு பெண்கள் மத்தியில் வருது. ஒன்று மஞ்சரிக்கும், இன்னொன்று அதுக்கப்புறமா ஆர்ஜே ஆனந்தி அவர்களுக்கும். என்ன டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கணும். விஷால் யோசிக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு வக்கரத்தோடு தான் இருக்குது அப்படின்றது நமக்கு புரிய வருது. நேற்று நைட்டு சௌந்தர்யாவை ஜெஃப்ரியும் விஷாலும் மாக் பண்ண விதம் அதாவது உச்சக்கட்ட வன்முறைக்கு போயிருக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுக்காம விட்டதனுடைய விளைவுகள் இப்போ எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா, அவங்களோட பெட்ரூமில் குறிப்பிட்ட ஒரு பொண்ணை வந்து ரொம்ப கேவலமான்றதை தாண்டி கேலியாக சித்தரித்து அவங்க கலாய்க்கிறதுலாம் நம்மளால் பார்க்கவே முடியல. அந்த லெவலுக்கு போயிருக்கிறானுங்க இப்போ. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? இந்த வீடியோவோட நான் போடுறேன். அடுத்த இந்த வீடியோவில் இந்த ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள். டாஸ்க்கு கொடுக்குறாரு விஷால். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இடுப்பில் கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிற்கணுமா. எனக்கு புரியல. அவனோட இமேஜினேஷன், அவனோட கிரியேட்டிவிட்டி, ஒரு பொண்ணை வந்து இப்படி நிற்க வச்சு அவன் ரசிக்கிறதுக்காக நிற்க வைக்கிறானா, ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி வந்து ஒரு எண்ணம்? எனக்கு அந்த பாடி லாங்குவேஜில் உடன்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு மஞ்சரி அப்போஸ் பண்ணுறாங்க. வெளியில் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் மற்ற பொண்ணுங்க எல்லாருமே வந்து இப்படி கை வச்சுட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எல்லா பெண்களும் நிற்கணுமா, இல்லை சமைக்கிற ஒரு பொண்ணு வந்து சமைக்கும்போது கூட இருக்கக்கூடிய 2 பெண்ணு வந்து அந்த மாதிரி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களான்றது தெரில. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கே அது பிரச்சனை இல்லை, இப்போ ஆனந்திக்கு என்ன அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் வந்து அவளுக்கு அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸ் டீமில் குறிப்பாக விஷால் வந்து கேர்ள்ஸை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து தப்பாக தான் இருக்குது. எல்லா இடங்களையும் தப்பாக தான் இருக்குது. கொடுக்குற டாஸ்கில் இருந்து அவர் யோசிக்கிற விஷயங்கள் வரைக்கும், பேசுகிற வரைக்குமே. இப்போ ஒரு பொண்ணுக்கு முன்னாடி நல்லா சிரித்து பேசிக்கிட்டு பின்னாடி போயிட்டு வேற மாதிரி பேசுறதுனா இது எச்சத்தனத்தினுடைய உச்சமாக தான் நான் பார்க்குறேன். இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள். இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தாங்க. இதில் வந்து பெருசாக வேறு கண்டென்ட் இல்லை. அடுத்தடுத்த வர வீடியோக்குள்ளே தான் நம்ம கண்டென்ட் இருக்குது. அதில் நம்ம பார்ப்போம். இந்த டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டாஸ்கில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. அது என்ன அப்படி ஒரு போஸ்ட்டில் என்ன உனக்கு உன் மண்டைக்குள்ளே என்ன ஓடுது, எதுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.